எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? மிக சரியாக இன்று அதிகாலை 1 மணிக்கு இந்திய ராணுவம் சார்பில் அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதன் பிறகு 12 மணி நேரத்திற்கு பிறகாக இந்த யுத்தம் தற்போது இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இடையிலான ஓரளவு நேரடி சண்டை என்பது போன்று ஒரு யுத்தம் தொடங்கி இருக்கின்றது. காஷ்மீரிலே நேற்று இந்தியா வீசியிருந்த அந்த ஏவுகணைகள் அனைத்துமே ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலும் பயங்கரவாதிகள் தங்கி இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தங்களுடைய படைக்களமாக பயன்படுத்தக்கூடிய இடங்களை குறிவைத்து மட்டும்தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இன்று செய்தியாளர் சந்திப்பில் ராணுவத்தினுடைய 2 உயர் பெண் அதிகாரிகளும் கூறும் பொழுது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார்கள். நாங்கள் ஆயுதத்தை மிக கவனமாக தேர்வு செய்தோம் என்று. அது என்னவென்றால், இந்தியாவிடம் பல ஆயுதங்கள் இருக்கின்றன. ஒரு நகரத்தை ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் போன்ற ஆயுதங்கள் பிரம்மோஸ் என்ற பெயரிலே இருக்கின்றன. அத்தகைய ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்தியா மிகச்சரியாக ஒரு கட்டடத்தை மட்டும் தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தியதற்கு காரணம், அந்த கட்டடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பது மட்டும்தான். ஏற்கனவே இந்த பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் உட்பட பாகிஸ்தானில் இயங்கக்கூடிய தீவிரவாதிகள் அனைவருமே இந்தியாவின் தாக்குதலில் இருந்து தப்புவதற்காக அடர்த்தியாக பொதுமக்கள் குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய பகுதிகளை தேர்வு செய்து தங்களுடைய அலுவலகமாக வைத்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த குடியிருப்புகளுக்கு கீழே தான் அவர்களுடைய தரைத்தளத்தில் அலுவலகத்தை வைத்துக் கொள்வார்கள். அந்த சூழ்நிலையிலும் இந்தியா மிகச்சரியாக திட்டமிட்டு அந்த ஒவ்வொரு கட்டடத்தை மட்டும் தாக்கி பயங்கரவாதிகளை மட்டுமே அழித்தது. ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் என்று நினைத்து கண்மூடித்தனமான ஒரு துப்பாக்கி சூட்டை காஷ்மீரை நோக்கி செலுத்தி இருக்கின்றது. அதற்கு பதிலடியை தற்பொழுது இந்திய ராணுவம் தர தொடங்கி இருக்கின்றது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் இடையே ஓரளவு நேரடி யுத்தமாக தற்பொழுது ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் சண்டையிடக்கூடிய விதமாக தற்போது காஷ்மீரிலே இந்த நிகழ்வுகள் மாறி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.